நான் என்னோட ரிங்க எங்க வச்சேன்னு தெரியலையே. நானும் அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டுது. எங்கதான் போச்சு? நான் நினைக்கிறேன் அதை நான் பாத்ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு. எங்க இருக்குன்னு வேற தெரியல. இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்ப, நல்லா தேடி பாரு. நானும் தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கவே மாட்டுது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கபோர்ட்ல எடுத்து வச்சிடுங்க. எனக்கு லேட் ஆகுது, நான் பார்ட்டிக்கு போய் ஆகணும். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா நீ சாப்பாடு சாப்பிட்டுரு. சரி, நீ கிளம்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்போ. ஓகே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எப்படியாவது இந்த கதையை முடிச்சிடணும்னு பாக்குறேன். நீ ஏன் என்ன இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ எப்பயுமே பிஸியா தான் இருக்க. கேளு ஒரு நிமிஷம். என்னாச்சுமா உனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் புக்குன்னு. இதுதான் என்னோட லைஃப். சரி சரி, நகர நகர நகர. அப்ப நான் உன் லைஃப் இல்லையா? சரி, எனக்கு தூக்கம் வருது, நானும் தூங்க போறேன். கேளுங்க. சைடுல படுமா. போ, பாடு பாடு. நானும் தூங்கிடுறேன். மேடம், ஓ மேடம். வணக்கம் மேடம். ஷில்பா, சொல்லுங்க மேடம். எப்படி இருக்க ஷில்பா? நல்லா இருக்க மேடம். ஷில்பா பாரு, வீட்டை நல்லா க்ளீன் பண்ணணும். சரி மேடம். ஷில்பா, நான் ஒன்னு சொல்லவா? மேடம். நேத்து பாத்ரூம்ல உனக்கு ஏதாவது ரிங்கு கிடைச்சிச்சா? இவளுக்கு எப்படி தெரியும்? இல்ல மேடம், இல்ல கிடைக்கல மேடம். சரி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். உனக்கு நீ க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ரிங்கு கிடைச்சதுன்னா அதை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துரு, சரியா? ஓகே மேடம். எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ரிங்க இவ திருடி இருப்பாளோ? சரி, பாப்போம். யாராவது இங்க இருக்காங்களா?
ஐயோ, இவர் எங்க இருந்து வந்தாரு? ஒருவேளை நான் காசு எடுக்கிறதை இவர் பார்த்திருப்பாரோ? அப்படின்னா இவ தான் ரிங்க திருடி இருப்பா. என்னதான் இருந்தாலும் வேலைக்காரி செம்ம கிக்கா தான் இருக்கா. பார்க்க அழகாவும் செம்ம ஃபிகராகவும் இருக்கா. நல்லா துடைக்கணும். இவளுடைய இடுப்பு சார், நான் கிளம்புறேன். காசு எடுத்திருக்கானா கண்டிப்பா ரிங்கையும் இவ தான் எடுத்திருப்பா. நாளையிலேருந்து இவளை நான் பார்த்துக்கிறேன். என் ஒய்ஃபை விட இவ ரொம்ப அழகா இருக்காளே. என் ஒய்ஃபு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. 4 நாள் கழிச்சு தானே வருவா. அவ வர வரைக்கும் இவ கூட நம்ம ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு நான் வேலைக்காரிய பதம் பார்த்துட வேண்டியது தான். என்கிட்ட வா, என்கிட்ட வா, வா 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 வா. ஆமா. என்ன பண்றீங்க சார்? ஓ, என் காலு தடுமாறிட்டேன், அதான் ஒன்று பிடிச்சிட்டேன். சரி சார், ஓகே சார். இந்த வேலைக்காரியை நான் எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதுன்னே தெரியலையே. சில்ஃபா, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கூட. ஓகே சார், கொண்டு வரேன், இப்போ கொண்டு வரேன். எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இவளை என்னால் பார்க்க மட்டும்தானே முடியுது. இந்தாங்க சார். இவனுக்கு என்ன ஆச்சு? என் கையை வேற பிடிக்கிறான். ஐயோ, இப்ப எனக்கு புரியுது. இவன் என்னோட வலையில சிக்கிட்டான். சில்பா, நேத்து மேடத்தோட ரிங்கு பாத்ரூம்ல காணோம். நீ எதுவும் அதை பாத்தியா? இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. சரி, நான் ஃப்ரிட்ஜ் மேல ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன், அது எதுவும் நீ பாத்தியா? இல்ல இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. ஃப்ரிட்ஜ் மேல தான் இங்கே இருக்கும். சரி வா, நம்ம 2 பேரும் போய் தேடுவோம். ஓகே சார். மாமா,
அங்க பாரு, கார்னர்ல என்ன இருக்கு பாரு. கார்னர்ல எதுவுமே இல்ல சார். அந்த சைடுல இருக்கானே எதுவும் பாரு. ஓகே சார், பாக்குறேன். கீழே பாருமா, கீழே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சார்? சில்பா, கீழே பாத்தி 500 ரூபா நட்டு கிடைச்சதா? இல்ல சார். பாரு பாரு, பிளவுஸ் உள்ள பாரு. என்ன சொல்றீங்க சார்? நான் விட்டத புடிச்சுக்கிட்டு இருக்கேன் சில்பா. இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். வேணாம் சார், மன்னிச்சிருங்க சார். உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். வா, பெட்ரூம். சரி, வாங்க போலாம். சரி, நான் கிளம்புறேன் சார். நிறைய வேலை இருக்கு. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வா. சரி சார், வரேன். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். ப்ளீஸ். சரி சார், வரேன். செம்மையா இருக்காளே. என் ஒய்ஃபு கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. ஆனா இவளை தொட்டோடனே எனக்கு அந்த என்ஜாய் வந்துடுச்சு. இன்னையிலேருந்து எனக்கு தினமும் முதல் ராத்திரி தான். இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்? என்னால பொறுக்க முடியலம்மா. சில்பா, சீக்கிரம் வா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. மேடம் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? உன் சுகம் அவகிட்ட கிடைக்கலையே. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வரேன். என் ஒய்ஃபு கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. என் ஒய்ஃபை விட நீ அழகா இருக்க. என் ஒய்ஃபை விட ஒன்னை தான் நான் ரொம்ப லவ் பண்றேன். எனக்கே துரோகம் பண்ணியா? பத்தியா? செத்து போ. நீலா வாழவே வேணாம். செத்து போ. வாழ்க்கை
இவங்க தான் கொலை பண்ணாங்க சார். ஹலோ, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். பாடி எடுத்துட்டு போகணும். Uh-huh.